இங்க ஒரு குட்டி பையனும் ஒரு மீனை பிடிச்சி அது மேல ஒரு கயிறை கட்டிட்டு அதை நீந்து விடுறான். அது கஷ்டப்பட்டுட்டு நீந்த ஆரம்பிக்குது. அது கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்படியே ஒரு தவக்கலையை பிடிச்சி அதே மாதிரி கல்லை கட்டி விடுறான். அதுவும் ஓடுறதுக்கு கஷ்டப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாம்பையும் பிடிச்சி அதே மாதிரி கல்லை கட்டி விடுறான். அது ஊர்ந்து போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இவன் பண்றது எல்லாமே அவனோட மாஸ்டரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதனால அவன் நைட்டு அன்னைக்கு தூங்கும் போது அவன் முதுகுலையும் ஒரு பெரிய கல்லை கட்டி விடுறாரு. அடுத்த நாள் அந்த கல்லோட அவன் கஷ்டப்பட்டு ஏஞ்சி வந்து அவன் மாஸ்டர் கிட்ட, ஏன் மாஸ்டர் இது மாதிரி பண்ணீங்க, என்னால நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்ல, உனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தானே அந்த மீன் தவக்கலை பாம்புக்கு வலிக்கும். இந்த கல்லை கட்டணும்னா நீ கட்டின எல்லாத்தையும் போய் அவுத்து விடு. ஆனா அதுல எதனா ஒண்ணு இறந்தாலும் உன் உடம்புல இருக்கிற இந்த கல்லை நான் கழட்ட மாட்டேன்னு சொல்ல, இவன் ஓடி போயிட்டு அந்த மீனை பாக்குறான். ஆனா அந்த மீன் இறந்து போயிருக்குது. அந்த தவக்கலையை பாக்குறான். ஆனா அது உயிரோட தான் இருக்குது. டக்குன்னு அதை கழட்டி விடுறான். அது ரொம்ப சந்தோஷமா போகுது. அந்த பாம்பை பாக்குறான். ஆனா அதுவும் இறந்து போயிருக்குது. இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி அழுவ ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் பாக்குற அந்த மாஸ்டரோ இவன் மனம் வருந்திட்டான்னு சொல்லி அவனை மன்னிச்சு விடுறாரு.